சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான வக்ர சனி பயிற்சி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 11வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான கும்பராசிக்கு இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தியும், இந்த ஆனி மாசத்துல கும்பராசிக்காரங்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும், இந்த மாசத்துல எந்தெந்த தேதிகள் கும்பராசிக்காரங்களுக்கு சிறப்பான பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும், எந்தெந்த தேதிகள் நிறைய விரை செலவுகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எத்தனை கிரகம் பயிற்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு நாளும் விடிவு காலமே வராது அப்படின்னு சொல்லி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சுக்கிட்டா மட்டும்தான் கிரகங்களோட பயிற்சியால உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். அதனால கும்பராசி அன்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கும்பராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் ஜென்ம சனியோட ஆதிக்கத்துல இருக்கீங்க. இந்த ஜென்ம சனி உங்களை சூறாவளி மாதிரி சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கு. குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருக்கு. எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 வருஷங்களா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால தொடர்ச்சியா பாதிக்கப்பட்டு மனசளவுல முழுமையா உடைஞ்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். போதாக்குறைக்கு கடந்த 5 வருஷமா இவங்களோட குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க, போராட்டங்களை சந்திச்சுட்டு வராங்க, மன நிம்மதி இல்லாத ஒரு சூழலை சந்திச்சுட்டு வராங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்க வாழ்க்கை துணையை பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சுட்டு வராங்க. இன்னும் ஒரு சிலர் சொந்த பந்தங்களை பிரிஞ்சு வெளியூர்ல அகதியா வாழக்கூடிய ஒரு சூழலை சந்திச்சுட்டு வராங்க. இதெல்லாம் விட முக்கியமா இந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு தொழில் ரீதியாகவும் பெரிய அளவுல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கல. உத்தியோகத்துல இருக்கிறவங்களும் நிறைய நெருக்கடிகளை மட்டும் தான் சந்திச்சுட்டு வராங்களே ஒழிய நிம்மதியா வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், இன்னொரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனைகள், போதாக்குறைக்கு வேலை செய்யற இடங்கள்லயும் நெருக்கடிகள் அப்படின்னு ஒரு நரக வாழ்க்கையை தான் கடந்த 5 வருஷமா பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு நம்மளால அடிச்சு சொல்ல முடியும். இப்படி ஒரு நெருக்கடியான சூழல்ல நடந்து முடிஞ்ச குரு பயிற்சியும் கும்பராசிக்காரங்களுக்கு எந்த ஒரு யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கல, எந்த வகையிலையும் வாய்ப்புகள் எதையும் உருவாக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த 7.5 சனி இவங்களுக்கு என்னதான் தொடர்ச்சியா நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே வந்தாலும் அடிபட்டு பெரும்பாலான கும்பராசிக்காரங்க அனுபவசாலிகளா மாறி நிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அதாவது ஆரம்ப காலங்கள்ல சின்ன பிரச்சனைகள், சின்ன கவலைகள், சின்ன கஷ்டங்களுக்கே சோர்ந்து போன கும்பராசிக்காரங்க இப்பெல்லாம் இதுதான் பிரச்சனையா, இவ்வளவுதான் பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாம் பிரச்சனைன்னு ஒண்ணு வராம இருந்தாதான் ஆச்சரியமே அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கும் பெரும்பாலான கும்பராசிக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 7.5 சனி கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கு, நிறைய பாடங்களையும் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்பவே அடிபட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு இந்த அனுபவம் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த அனுபவத்தால இனி வரக்கூடிய காலங்கள்ல பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்க இப்பெல்லாம் பிரச்சனைகளை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, துணிச்சலா முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில கும்பராசிக்காரங்க சொந்த பந்தம்னு சொல்லி எனக்கு எவனுமே வேண்டாம் அப்படிங்கிற துணிச்சலான முடிவை கூட இந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 7.5 சனி கும்பராசிக்காரங்களை பக்குவப்படுத்தி இருக்கு, பலசாலிகளா மாத்தி இருக்கு, நிறைய தைரியத்தையும் கொடுத்திருக்கு. இப்படி ஒரு சூழல்ல இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் கும்பராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில கடினமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆனி மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆனி மாசத்துல உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை உங்களால பயன்படுத்திக்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இருக்கிற வேலையை இழந்துட்டு புதுசா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க இந்த ஆனி மாசத்துல கடினமா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையும். இவ்வளவு நாளா கிடைக்காத வேலையா இந்த ஆனி மாசத்துல கிடைச்சிட போகுது அப்படின்னு நம்பிக்கை இல்லாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையாது.
அதாவது சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா இருக்கிறவங்கள சனி பகவானுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற காரணத்தால நிறைய சோதனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே நேரம் கடினமா உழைக்கிறவங்களையும் சுறுசுறுப்பா இருக்கிறவங்களையும் சனி பகவானுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கறதால அவர் கட்டாயமா ஒரு சில வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். அதனால கும்பராசிக்காரங்க இவ்வளவு நாளா வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சு சோர்ந்து போயிடாம நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னும் சொல்ல போனா நீங்க படிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா முதல் தடவை வேலை தேடும் போது எந்த அளவுக்கு உற்சாகத்தோட தேடுனீங்களோ அதே அளவு உற்சாகத்தோட இந்த ஆணி மாசத்துலயும் வேலையை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது காத்து கிடக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல இந்த ஆணி மாசத்துல ஒரு சில கிரகங்களோட அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு அம்சத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது உங்க ராசிக்கு 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மிதுன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒன்னா சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக அமைப்பு உங்க தாய் மூலமாவோ அல்லது தாய் மாமன் மூலமாவோ ஒரு சில யோகங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு சில உதவிகளையும் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமா நீங்க ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க, வம்பு வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க, நீதிமன்ற வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசத்துல அந்த மாதிரியான வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நீங்க திருமணமாகி ரொம்ப காலமா குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் இந்த கிரக அமைப்புகள் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதுலயும் முக்கியமா குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க எந்த ஒரு மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஆணி மாசத்துல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இது கூடவே ஒரு சில கும்பராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க குழந்தைகளோட வாழ்க்கையில இந்த கிரக அமைப்பு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்க குழந்தைகளுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ம சனி காலம் அப்படிங்கறதால கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். முழுமையா நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா மட்டும்தான் குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா உங்களோட சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வச்சுட்டு உங்க வாழ்க்கை துணைக்கு என்ன தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்க குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து உங்களால வெளியே வந்துட முடியும். அதனால கும்பராசிக்காரங்க இந்த ஆணி மாசத்துல உங்க வாழ்க்கை துணை பக்கத்துல உட்கார்ந்து பேசுங்க. அவங்களுக்கு என்ன மன கஷ்டம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட கோபமும் பிடிவாதமும் தான் அவங்களை அதிகமா காயப்படுத்தி இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குணங்களை மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை துணை கிட்ட ஒரு தடவை ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமா எந்த சூழல்லையும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களோட கோபத்தை காட்டாதீங்க. வெளியில இருக்கிற வெறுப்புகளை உங்க வாழ்க்கை துணை கிட்ட கொண்டு போய் காட்டாதீங்க. எந்த ஒரு சூழல்லையும் அவங்களையோ அல்லது அவங்களோட குடும்பத்தையோ குத்தி காட்டி மட்டும் பேசாதீங்க. அடுத்ததா பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாசத்துல ஓரளவுக்கு சிறப்பான பணவரவு அப்படிங்கறத கும்பராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம். நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தொழில இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் இந்த ஆணி மாசத்துல ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உங்களோட தொழில் எதிரிகள் ஓரளவுக்கு விலகி போவாங்க. இதனால மறுபடியும் உங்களோட தொழில படிப்படியா முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்தாலும் அதே அளவுக்கு விரைய செலவுகளும் இந்த ஆணி மாசத்துல கண்டிப்பா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள், குடும்ப தேவைகளுக்கான விரைய செலவுகள், குழந்தைகள் சம்பந்தமான விரைய செலவுகள், சொந்த பந்தங்களுக்காக செய்யக்கூடிய விரைய செலவுகள் அப்படின்னு தொடர்ச்சியான விரைய செலவுகள் கும்பராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை ஓரளவுக்கு உங்களால சேமிக்க முடியும். அடுத்ததா உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ம ராசியில சனி பகவான், 2வது வீட்டுல ராகு பகவான், 3வது வீட்டுல செவ்வாய் பகவான் அப்படின்னு கிரக அமைப்புகள் இருக்கிறதால உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த ஆணி மாசத்துல எதிர்பார்க்க முடியாது. நீங்க இதுவரைக்கும் சந்திச்சுட்டு வரக்கூடிய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த ஆணி மாசத்திலையும் தொடரத்தான் செய்யும். தொடர்ச்சியா நீங்க மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்க வேண்டிய ஒரு மாதமாவும் இந்த ஆணி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க இழந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்க சுறுசுறுப்போட விடாமுயற்சியோட முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசத்துல கண்டிப்பா வெற்றிகள் ஒன்னொன்னா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.